الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் செய்ய வேண்டிய அமல்கள் குறித்த சில விளக்கங்களை உங்களுக்கு முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்தின் கடைசி 10 முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் எந்தளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக அமைந்ததோ அதே போலத்தான் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாள் பெருமதியான நாட்கள். அதுவும் ஒரு வணக்கவாளியை பொறுத்தமட்டில் அது ஒரு சீசன் என்று சொல்ல முடியும். அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சிறப்புப்படுத்திய முதல் 10 நாட்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஸ்ர். வைகரையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இந்த முதல் 10 நாளின் முக்கியத்துவத்தை சத்தியத்தின் ஊடாக விளங்கப்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே இந்த முதல், அதாவது 10 இரவு என்பது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா மற்றும் முஜாஹித் என்ற தாபிஇ குறிப்பிடுவதாக இமாம் இப்னு கசீர் சொல்கிறார்கள். இந்த நாட்களினுடைய சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் சொல்ல வந்த போது இப்படி சொன்னார்கள்: மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த நாட்களில் செய்கின்ற அமல்களை விட வேறு எந்த நாட்களிலும் செய்கின்ற சாலிகான அமல் அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக இல்லை என்று சொன்னார். இந்த நாட்கள் சொன்னது இந்த முதல் 10 நாள் தான். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, காலு யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்ற அமலும் இதற்கு சிறப்பாகதா? இதை ஜிஹாத் சிறப்பானது தானே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது கூட, இந்த நாட்களிலே போராடுவது கூட இந்த நாள் செய்கிற அமலை விட பெருசு இல்லை, சிறப்பில்லை. இருந்தாலும் இல்லா ரஜுலுன் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி மின் தாலிக பிஷை. ஆனாலும் ஒரு மனிதன் யுத்த களம் நோக்கி சென்று அவன் அங்கிருந்து கனிமத் பொருட்களோடு உயிரோடு திரும்பவில்லை என்றால் அதற்கு நிகர் எதுவும் இல்லைன்றான். உயிரை கொடுக்கிறது மேலாகத்தான் இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த நாட்கள்ல குர்ஆன் என்ன சொல்லுதுண்டா, வயத்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத். குறிப்பிட்ட நாட்களில் ஹஜ்ஜுக்கு வருகின்ற மக்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். இந்த குறிப்பிட்ட நாட்கள் என்று சொல்வது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. இந்த முதல் 10 நாட்கள். அப்ப இந்த நாட்களை பற்றி வந்த ஹதீஸ்ல மற்றும் ஒரு ஹதீஸ் தான், மாமின் ஐயாமின் அஅலமு இன்தல்லாஹி சுப்ஹானஹு வலா அஹப்பு இலைஹில் அமலு ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர். அதாவது அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த நாட்களில் செய்கின்ற அமலை விட வேறு எந்த நாட்களில் செய்கிற அமலும் அல்லாஹ்விடத்தில் மகத்துவமானதாகவோ விருப்பத்துக்குரியதாகவோ இல்லை. எனவே ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வ தக்பீர் வ தஹ்மீத். நீங்க இதுல லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்ப
இந்த இந்த ஹதீஸ்லாம் பார்க்குற நேரம் வேறு நாட்களில் உள்ள அமல்கள் சிறப்பில்லைன்னு வாருது, அப்படி இல்லை அர்த்தம். ஒன்றை இன்னொன்றோட ஒப்பிடுற நேரம் நாங்கள் எதை ஒப்பிடுறோமோ அது கொஞ்சம் மேலே தான் நிற்கும். சரி, அதுக்காக வேண்டி ஏனைய நாட்களில் செய்கிற அமல் எந்த பெருமதியும் இல்லை, அதுக்கு எந்த கூலியும் இல்லைன்னு இல்லை. இந்த நாட்களில் முதல் 10 நாள் பெருமதி ஆனது. எனவே தான் சயீத் இப்னு ஜுபைர் என்ற ஒரு அறிஞர், அதாவது இந்த நாட்களில் அவர் இந்த அமல்ல ஈடுபடுறதுல பெரும் முயற்சி எடுப்பார். தன்னை வருத்தி கொண்டு அமல் செய்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த வகையில் சகோதரர்களே, இந்த நாட்களில் நாங்கள் செய்கிற அமல் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். முதலாவது தொழுகை, அது ஃபர்லான தொழுகை. அதே போல நஃபிலான சுன்னத்தான தொழுகை, தஹஜ்ஜுத், கியாமுல் லைல், இது இந்த நாட்களில் பெருமதியானதா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கு பி கஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக நீ சுஜூது செய் என்று சொன்னாங்க. அப்படின்னா அதிகமாக தொழுன்னு சொன்னாங்க. ஃபஇன்னக லன் தஸ்ஜுத லில்லாஹி சஜதத்தன் இல்லா ரஃபாக இலைஹி பிஹா தரஜா. அப்ப நீ அல்லாஹுக்காக ஒரு சஜதா செஞ்சால் அல்லாஹ் அந்த சஜதாவின் காரணமாக ஒரு தரஜாவை உனக்கு அதிகரிக்க செய்வான், உயர்த்துவான், ஒரு அந்தஸ்தை உயர்த்துவான். வஹத்த அன்க பிஹா ஹதீஆ, ஒரு பாவத்தை உன்னை விட்டும் அழிச்சு விடுவான்னு சொன்னான். ஆகவே அதிகமாக ஒரு சுஜூதிற்கு ஒரு தரஜா கூடுது, ஒரு பாவம் அழியுது. எனவே நாங்கள் வளமையா செய்கிற அமலை விட தொழுகையை கூட்டிக் கொள்வது நல்லா இருக்கும். அது லுஹா தொழுகை, லுஹா தொழுது போட்டு நாங்கள் 2 ரக்காத் தொழுதுகிட்டே இருக்கலாம். என்ற சஜதாவை கூட்ட சொல்லிக்கிறாங்க தானே. ஆகவே சஜதாவால் தரஜா அதிகரிக்குது, அதே போல எங்கட பாவங்களும் அளிக்கப்படும். இது ஒன்று. 2வது நோன்பு. பொதுவாக இந்த முதல் 10 நாட்கள்ல நோன்பு நோக்கிறது ஹலாலான நாட்கள். சரி, முதல் 9 நாள்ல நோன்பு நோக்கலாம். 10ஆவது நாள் தான் பிடிக்கல, ஹராம், பெருநாள் தினம். 10, 11, 12, 13 நோன்பு பிடிக்க முடியாது. இந்த 9 நாட்களிலும் நாங்கள் நோன்பு பிடிக்கலாம். ஆனா தொடர்ந்தேர்ச்சியா பிடிக்காம விட்டு விட்டு நோற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக அரஃபா நோன்பு எங்களுக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்குது. அரஃபா நோன்பு ஹாஜிகளுக்கு சுன்னத்து இல்லை. அதாவது ஹாஜிகளுக்கு 2 விஷயம் எங்களுக்கு சுன்னத்தானது, அவங்களுக்கு சுன்னத்து இல்லை. ஒன்று அரஃபா நாள் நோன்பு, 2வது அவங்களுக்கு பெருநாள் தொழுகையும் சுன்னத்து இல்லை. அது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த அரஃபா தினத்தில் சிறப்பு என்னண்டா, நோன்புட சிறப்பு அது சென்ற வருடத்து பாவங்களுக்கான குற்ற பரிகாரம் அமைது, வருகின்ற வருடத்திலே நிகழ இருக்கின்ற பாவத்துக்கும் குற்ற பரிகாரமா அமையுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதுல இந்த ஒரு வலிமையாக ஒரு வருஷம் வர பிரச்சனை தான் இது. எப்படி நாங்க நோட்டு கொள்றது? அங்க ஹாஜிகள் இருக்கிற 9வது நாள் தானே அரஃபா நாள், நாங்க முந்தி கொள்றோமே பிந்தி கொள்றோமே எல்லாம் குழப்பமே. அப்ப உண்மையிலே இதை கொஞ்சம் விரிவா விளக்குறேன்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜுடைய சில நாட்களுக்கு பேர் வச்சுக்கிறான். என்ன பேர்? பிற 8. இந்த 9 கதைக்கிறேன்னா பிற 8க்கு ஒரு பேர் வச்சாங்க, யௌமு தர்வியா. யௌமு தர்வியான்னு பேர் வச்சாங்க. அது என்ன, ஏன் தர்வியான்னு வச்சாங்கன்னா, சஹாபாக்கள் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு ஒட்டகத்துல வருவாங்க. இப்போ ஒட்டகம் எல்லாம் களைப்படைஞ்சு சோறு அடைஞ்சிருக்கிற நேரம் அதுக்கு தண்ணீர் போட்டுவாங்க. பிற 8 தான் மினாவுல ஹாஜிகள் போய் ஹட்டில தரிக்கிற ஹஜ் ஆரம்பிக்கிற நாள் 8. பிற 8ல ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு பேர் வச்சாங்க யௌமு தர்வியான்னு. அடுத்த நாள் பிற 9க்கு பேர் வச்சாங்க யௌமு அரஃபா. அரஃபா நாள்னு பேர் வச்சாங்க. சரி, 10ஆம் நாளுக்கு பேர் வச்சாங்க யௌமு நஹர், அறுத்து பலியிடும் நாள். 11, 12, 13க்கு பேர் வச்சாங்க ஐயாமு தஷ்ரீக்,
அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. சஹாபாக்கள் குர்பான் கொடுத்து போட்டு இறைச்ச காய வைக்கிற நாட்கள், ஐயாமு தஷ்ரீக் நாளுக்கு பேர் இறைச்சி காய வைக்கிற நாளுக்கு. ஆகவே ஒவ்வொரு நாளுக்கும் பேர் வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சாங்களே தவிர ஹதீஸ்ல எங்கேயுமே ரசூலுல்லாஹ் சொன்னதில்லை ஹாஜிகள் அரஃபாவில் தரிச்சிருக்கிற நேரம் நோன்பு நோட்டு கொள்ளுங்க மற்றவங்க எங்கேயுமே ஹதீஸ்ல வந்ததே இல்லை. அது நிபந்தனையா ரசூலுல்லாஹ் போடவும் இல்லை. ஹாஜிகள் மக்காவில் அரஃபாவில் தங்கியிருக்கிற நேரம் நோம்பு நோட்டு கொள்ளுங்கன்னு எங்கேயும் வரையில்லை. அது நிபந்தனை இல்லை. அதுக்கு ஆதாரம் என்ன சொல்லலாம்டா, அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரியும் ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க, கடைசி ஹஜ். இப்போ அதுக்கு முந்தைய வருடங்கள்லாம் அவங்க மதீனால தான் இருந்தாங்க. மதீனால இருந்த நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. அந்த நோன்பு பிடிச்சதை அறிவிக்கிறாங்க ஒரு மனைவி. ஹதீஸ்ல அவங்க மனைவியோட பேர் வரையில, அது அபூதாவுதுல இன்னும் பல கிரந்தங்களை வருவது. அதுல சொல்றாங்க அந்த மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு ஹதீஸ சொல்றாங்க. சொல்லிக்கணும் எப்படி, ரசூலுல்லாஹ் அரஃபா நாள் என்று நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சொல்லிக்கணும் தானே சொல்லிக்கணும். ரசூலுல்லாஹ் அரஃபா நாள் என்று நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தான் சொல்லிக்கணும். ஆனா எப்படி சொல்றாங்கண்டா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு திஸ்அதில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள், வ யௌம ஆஷூரா, ஆஷூரா தினம் முஹர்ரம் மாசம் 10ஆம் நாள், அதே போல வசலாசத்து ஐயாமின் மின் குல்லி ஷஹ்ரின், ஒவ்வொரு மாசமும் 3 நாள், அதிலும் குறிப்பாக மாதத்தினுடைய திங்கக்கிழமை, முதல் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடிச்சாங்க. இந்த ஹதீஸ்ல தெளிவா வருது 9வது நாள் நோன்பு நோட்டாங்க. அவ என்ன சொல்லிக்கணும், அந்த மனைவி அரஃபா தினத்துல நோன்பு நோட்டு இருக்கணும்னு தான் சொல்லிக்கணும். ஏன் 9ஆம் நாள் நோக்குறாங்க? அப்ப பேரை கணக்கெடுக்க தேவையில்லை. அப்ப நாங்க 9ஆம் நாள் பிடிச்சா சரி. அந்த 9ஆம் நாளுக்கு பேரு தான் அரஃபா, யௌமு அரஃபா, அரஃபா தினம். அவ இதை அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்படித்தான் நாங்க அவங்க ஈக்கிற நேரம் தான் பிடிச்சாதான் மனசுக்கு திருப்தின்னா பிடிங்க. ஏன் இங்க 8 ஆயிக்கும். சரி, அங்க இருக்கிற நேரம் 8 தான். 8 என்ன நோன்பு பிடிக்கிறதுக்கு ஹலாலான நாள், பிரச்சனை இல்லை. ஆகவே பேரை வச்சுக்கிட்டு அலட்டி கொள்ள தேவையில்லை. நாங்க அல்லாஹு தஆலா இஹ்லாஸான நியத்துக்கு தான் கூலி தருவார். ரைட். 3வது அமல் தக்பீர் தஹ்லீல் தஹ்மீத், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது. இப்போ இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா, இதெல்லாம் சேர்த்து தான் தக்பீர். அதுல கலிமா வருவது, அல்லாஹு அக்பர் சொல் வருவது, அல்ஹம்துலில்லாஹ்னு வருவது. அப்ப இதை அதிகமா சொல்லுங்கண்டா இதை தக்பீராக சொல்லலாம். அறிஞர்கள் 2ஆ பிரிப்பாங்க. இதை பொதுவாக சொல்ற தக்பீர், தக்பீர்னா பிறக்கண்ட நாள்ல இருந்து, ஹஜ்ஜு பிறக்கண்ட நாள்ல இருந்து எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இதுக்கு சொல்லுவாங்க முத்துலக்குன்னு சொல்லி, பொதுவாக சொல்றது. குறிப்பான தக்பீர் இது, அதுதான் பிற 9ல, அதாவது அரஃபா சொல்றோமே அந்த நாள்ல சுபுகுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சுபுகு தொழுகைக்கு பிறகு தக்பீர் ஸ்டார்ட் பண்ணி பிற 13 அசரோட முடிப்பாங்க. அதான் குர்பான் நிறைவடைகிற நாள். ஆகவே இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. தக்பீர் சொல்றது எப்படியும் அந்த 9ஆம் நாள் குறிப்பாக ஆகி வச்சுக்கிறேன்னா பொதுமக்கள் இந்த பராமுகம் ஆய்ந்துருவாங்க, அலட்சியம் ஆய்ந்துருவாங்க, தக்பீரே சொல்ல மாட்டாங்கிறது தான் குறிப்பாகி வச்சு. அது அர்த்தம் இல்லை, அதுக்கு முன்னுக்கு சொல்றது ஹராம். அடுத்து இன்னொன்று இருக்குது, எதையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல இதை ஓதுங்க, இந்த இடத்துல அதை ஓதுங்கன்னு அப்படி செய்யறத சுன்னத். ஏன் அதை ஓதுனா என்ன ஆவான்னு கேட்க முடியாது. உதாரணமா லப்பைக் லப்பைக்குன்னு சொல்றோம் தானே,
அது யாருக்கு சுன்னத்துனா ஹாஜிகளுக்கு தான், நம்மளுக்கு இல்லை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க்னு சொல்றோமே, அதாவது ஹாஜிகள் இஹ்ராம் அணிஞ்சு நீயத்து சுன்னத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஃப்ளைட்டில் ஸ்ரீலங்காவில் இருந்து போகிற ஆளுக்கு ஃப்ளைட்டில் தான் நீயத்து சொல்லி கொடுப்பாங்க. உம்ராவும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லி அதில் சுன்னத்து எப்படின்னா கௌபா பார்த்த உடனே லப்பைக்கை நிப்பாட்டிடணும், அதான் சுன்னத். சரி, அப்போ அந்த லப்பைக்கு ஒருவர் இங்கே சொல்லிட்டாருன்னா பச்சை ஹராத்தை செய்கிற அப்படியும் இல்லை. பொருத்தம் எதுன்னா எங்களுக்கு தக்பீர், அவங்களுக்கு தல்பியான்னு சொல்லுவாங்க. தல்பியான ஹாஜிகளுக்குள்ள. அப்போ நாங்கள் தக்பீர் சொல்கிறது தான் கூட. அதை நாம் இதில் பார்க்குறீங்க, யார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா சந்தைக்கெல்லாம் போயிட்டு சொல்லிக்கிறான். சந்தைக்கு போயிட்டு சத்தம் போட்டு சொல்லிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு மக்களும் சேர்ந்து சொன்னாங்களாம். இப்னு உமர் ரலியல்லாஹுமா அந்த மினா உள்ள அவங்க மினா டெண்டில் இருந்துக்கிட்டு சொல்லிக்கிறாங்க. அவங்களோட தோற்றத்தில், அவங்களோட இருப்பிடத்தில் நடந்து போகிற நேரம் எல்லாமே தக்பீர் சொல்லிக்கிறாங்க. தக்பீர் சொல்கிறது முஸ்தஹப்பான காரியம்ங்கிறத நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ரைட், இதில் மிக முக்கியமான அமல் தான் உதுஹியா கொடுக்கிறது, குர்பான் கொடுக்கிறது. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களோட ரப்புக்காக நீங்கள் தொழுங்க, உங்களோட ரப்புக்காக அறுத்து பலியிடுங்கள் என்று வருவது. இந்த அறுத்து பலியிடுற விஷயம் எல்லா மதங்களிலும் ஈக்குது, ஜாகிலிய காலத்திலும் இருந்தது. ஜாகிலியத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த அறுத்து பலியிடுறதுக்குன்னு ஒரு கல்லை நட்டி வச்சுப்பாங்க, அன்சாப்னு சொல்லுவோம். அந்த கல்லில் கொண்டு தான் இந்த மாட்டுடையோ ஆட்டுடையோ ஒட்டகத்து தலையை வச்சு வெட்டுவாங்க. இஸ்லாம் அது அல்லாஹுக்காக செய்ய சொல்லி. எனவே குர்பானும் ஒரு அமல், இபாதத். சரி, அப்போ அதை நாங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி அறுக்கணும். அப்போ குர்பான்ட சட்டங்கள் எங்களுக்கு பொதுவாக தெரியும். எனவே நாட்டு சட்டம், மார்க்க சட்டத்தை பேணி நாங்கள் அழகாக செஞ்சு கொள்ளலாம். இதில் பிறை கண்டு யாரு நீயத்து வைத்தாரோ அப்படித்தான் ஹதீஸ்ல வரும். உதாரணமா இதா தகலத்தில் அசுர், முதல் 10 நாள் ஆரம்பிச்சு அராத அகதுக்கும், உங்களில் யாராவது விரும்பினால் ஐயுபஹிய உல்ஹியா கொடுக்க விரும்பினால் ஃபல் யும்சிக் அன் ஷஅரிஹி வல்ஃபாரி, அவரை முடியையும் அவரை நகத்தையும் களைவதை தவிர்த்து கொள்ளட்டும். அப்படித்தான். அதாவது யாரு சல்லி செலவழிச்சு நீயத்து வச்சார் அவரு தான். இப்போ வீட்டில் கணவன் வச்சாராக்கும், கணவன் சல்லி செலவழிச்சு நான் கொடுக்கல, அவர் மட்டும்தான். கணவனும் மனைவியும் அவட சல்லியும் அதில் போட்டு அவளும் நீயத்து வைக்கிறதா அவ மட்டும் அதை செய்யும். மற்ற பிள்ளைகள்லாம் இல்லை. நீயத்து வச்சால்க மட்டும் முடிய களைறத குர்பான் கொடுக்கும் வரைக்கும் அப்படி இருக்கணும். ஆனால் சில பேர் கேட்டாங்க எப்படின்னா, அண்டைக்கு எங்களுக்கு நீயத்து வைக்க கிடைக்க இல்லை, 2 புறம் 3 தான் எங்களுக்கு வசதி வந்தது. அப்போ என்ன செய்ய பிரச்சனை இல்லை. ஏன்டா ஹஜ்ஜி பிறந்துட்டு தானே, ஹஜ்ஜிட பிறந்துட்டு அவருக்கு முதலாம் நாள் வைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, 2வது 3வது நாள் நீயத்தை வைக்கலாம். நீயத்தை வச்சதுல இருந்து குர்பான் கொடுக்கும் வரைக்கும் நகம் முடிகிற கலைதை தவிர்த்து கொள்ளணும். சரி, அப்படி யாராவது மறந்து நடந்துட்டுன்னு சொல்லும், நகத்தை வெட்டிட்டார், முடிய வெட்டிட்டாருந்தா மறந்துட்டாரு, ஏதோ ஒரு காரணத்தால, அது குற்றமும் இல்லை. அது ஹாஜிகளுக்குள்ள குற்றம் இல்லை. ஹாஜிகள் உம்ராவை முடிக்க முந்தி, ஹஜ்ஜை முடிக்க முந்தி முடி கலைஞ்சா அதுக்கு தமு கொடுக்கணும்லாம் இங்குது, ஒரு ஆட்டை அறுத்து பலி கொடுக்கணும்லாம் இங்குது. அந்த கடுமையான சட்டம் ஊர்ல உள்ள ஆட்களுக்கு இல்லை. தவறா நடந்தா அது பிரச்சனையும் இல்லை. ரைட், இதுல இன்னொன்னும் இருக்குது என்னன்னா, உதவியா கொடுக்குற நேரம் இந்த வஃபாத்தான உறவினர்களையும் சேர்த்துக்குள்ள இல்லமான்னு கேட்டாங்க. சரி, அது எல்லாத்தையும் நான் சொல்ல இல்லை, தேவையானது சொல்றேன். இதுல 3 விஷயம் இருக்குது. நாங்க வஃபாத்தானவர்களையும் சேர்க்கிறதா இருந்தா எங்கட நீயத்துல எப்படி சேர்க்கணும்னா, ஹயாத்தோடு இருக்கிற நம்மட மனைவி மக்கள், என்னோட உறவினர்கள், வஃபாத்தான இப்படி உமா வாப்பா சாச்சா பெரியப்பா பிள்ளை அவங்களுக்கு சார்பாங்க சேர்த்து நீ எது வைக்கணும். வஃபாத்தானவர்களுக்கு உதவியா கொடுக்கலாம், ஆனா ஹயாத்தோட இருக்கிறவங்களுக்கு சேர்த்து
அவங்களுக்கு மௌத்தாங்களும் சேர்த்து அவங்களுக்காகவும் இருக்கிறேன், என்ன மனைவி மக்களுக்காகவும் இருக்கிறேன் யா அல்லாஹ், வஃபாத்தான இன்னார் இன்னார் பேர்லயும் இருக்கிறேன்னு சொல்லி சேர்த்து தான் வைக்கும். ரெண்டாவது விஷயம், அப்படி தனிய நியத்து வைக்கிறதா இருந்தா வஃபாத்தாவுக்கு முன்னால அவர் வசியத்து செஞ்சுக்கணும். இப்ப எனக்கு என் வாப்பாவோ யாரோ வசியத்து செஞ்சுக்கணும், நான் மௌத்தா போனாலும் என்னோட பேர்ல நீ குர்பான் கொடுத்துன்னு வசியத்து செஞ்சா அது அவருக்காக மட்டும் இருக்கிற நியத்து வச்சுதான் குர்பான் கொடுக்கும். சரி, இது ரெண்டு விஷயம். மூணாவது விஷயத்துல கருத்து வேறுபாடு. மூணாவதுன்னு சொன்னா தனிய மௌத்தானவர்கள பேர்ல நியத்து வச்சு அறுக்கலுமா. சில இமாம்கள் சொல்றாங்க அது கூடும், அது நாங்க மற்ற சதக்கா செய்யற மாதிரி தானே, வாப்பா அம்மா மௌத்தா போனவங்களோட பேர்ல அறுத்து கொடுத்தா சதக்கான்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் சொல்றாங்க அதுக்கு ஆதாரம் இல்லை. ஏண்டா ஹம்சா ரலியல்லாஹு வஃபாத்தானாங்க ரசூலுல்லாஹ்க்கு முன்னுக்கு, அவங்களோட பேர்ல மட்டும் கொடுத்ததாக ஆதாரம் அப்படி ஒன்றும் இல்லை. இப்படி எல்லாம் கருத்து வேறுபாடான விஷயம். அது தனிய மௌத்தானவங்களுக்காக மட்டும் நியத்து வைக்கிறதுல கருத்து வேறுபாடிக்குது. அப்படி ஒரு ஆள் செஞ்சிட்டாலும் ஒரு பெரிய ஒரு ஹராத்தை செய்யறாண்டும் இல்லை. இதுதான் அதுல விளக்கம். அப்ப இந்த அமல்கள் கூட செய்யணும். அப்ப இதுல இமாம்களோட கருத்து என்ன, ஏன் இந்த அளவு தூரம் இந்த முதல் 10 நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா, அதாவது இந்த முதல் 10ல எல்லா இபாதத்தும் கலந்து வருது. சரி, கடைசி 10 தானே நோம்புல, அதுல உலுகியா வராது, ஹஜ்ஜும் வராது. நோம்புல ஹஜ்ஜி கடமையிலே, ஆனா இங்க உலுகியா இருக்குது, ஹஜ் இருக்குது. ரமலான் மாசத்துல அவ்வளோ கடமையும் இதுல இருக்குது. தொழுகிறது, திக்ரு செய்யறது, நோம்பு பிடிக்கிறது எல்லாமே இதுல இருக்கிறதால இது கொஞ்சம் சிறப்புக்குன்னு அறிஞர்கள் சொல்றாங்க. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது பொதுவான சில விளக்கங்களை தான் உங்களுக்கு நான் முன் வச்சேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா நாங்க இந்த அமல்களை எங்களால் இயன்ற வரைக்கும் செய்யறதோட, ஆக குறைஞ்சது அரஃபா நாள் நோன்பை நாங்க நோட்கிறதோடு எங்களோட குடும்பத்துக்கும் ஊக்குவிக்கணும். அதை நோம்பு நோட்க சொல்லி, அதுக்கு முந்தி நோம்பு நோக்கிற மக்கள் ஈக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். சரி, அப்படி நோட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் பிடிக்காம ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு அப்படி பிடிச்சி, குறிப்பாக அந்த 9வது நாள் அரஃபா நாள் நோன்பை பிடிச்சா எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு காரணமாக இருக்கும். இன்னொரு விஷயமும் கேட்டாங்க, இந்த இறைச்சியை கொண்டு போய் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுக்குற, அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் இறைச்சி சாப்பிடாத மக்கள் இப்போ அவங்களோட சமய கோட்பாட்டின்படி இறைச்சி சாப்பிடாத மக்கள் இருக்கிறாங்க. உதாரணமாக சைவ சமய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தவிர்த்து கொண்டு நாங்கள் அவங்களுக்கும் மற்ற ஆட்களுக்கு கொடுக்கலாம். அவங்க சாப்பிட்றதா இருந்து நாங்கள் கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் ரசூல்லா, அதாவது மதீனாவில் தூர கிராமத்தில் கொஞ்சம் பசி பட்டினி வறட்சியால சாப்பாடு எல்லா மக்களும் மதீனாவுக்கு வர தொடங்கினாங்க. டவுனுக்கு வந்தா அவங்கள கவனிக்கணுமே. அப்ப ஹஜ்ஜு காலத்துல ரசூலர் ஆர்டர் பண்ணுனாங்க, உலுகியா கொடுக்கிற ஆட்கள் அதை இறைச்சிய 3 நாளைக்கு அதிகமாக சேமிச்சு வைக்க வேணாங்க. சரி, ஏண்டா நீங்க சேமிச்சு வச்சா வார விருந்தாளிகளுக்கு பற்றாக்குறை ஏற்படும். ஒரு தற்காலிக தடை உத்தரவுன்னு போட்டாங்க. தற்காலிகமா, பிறகு நிலைமை சீராகினதோட பிரச்சனை இல்லை, நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு வாரவங்களை கவனிக்க சொல்லுகிறாங்க. அப்ப எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு முஸ்லீம் அல்லா சோதர விருந்தாளி எங்கட, அவருக்கு நாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவரை வீட்டுல கொடுக்காம போறேன், அவர் மனசுக்கும் கஷ்டமாயிக்கும், அது மனிதாபிமானமும் இல்லை. எனவே நம்ம அதை செய்யறது பிரச்சனைக்குரிய விஷயமும் இல்லை. அப்படி ஒண்ணு இருக்குது. இதுல சிக்கல் என்னான்னு சொன்னா, எங்கட இறைச்சி பங்கீட்டுல அது சரியாக விநியோகிக்கப்படுவதா. நாங்க ஒரே வீட்டுக்கு எத்தனையோ பார்சல், சரி, அது சீரழிகிறதையும் பார்க்குறோம். அதுக்கான ஒரு முறைமை ஒன்று தேவை. அதையும் ஹஜ்ஜில் சவுதி கவர்மெண்ட் அழகா செய்கிறாங்க. இப்போ மினாவில் குர்பான் இறைச்ச
பெக் பண்ணி வறிய நாடுகளுக்கு போகுது, பதனிட்டு இறைச்சி அனுப்புறாங்க வெளிநாட்டுக்கு. இந்த பட்டினியோடு இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் போகுது. அழகான ஏற்பாடு செய்கிறாங்க. அப்படி ஒரு ஏற்பாடாவது நாங்கள் சின்ன அளவுலையாவது செஞ்சு கொள்ளணும். இதே ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அல்லாஹு தாலா துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10வது நாளை சந்தித்து சிறந்த முறையிலே எதுவித இடையூறுகள் இல்லாமல் பெருநாளை கொண்டாடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹதீஸ் விளக்கம் 16ஆம் தேதி நடக்கும். ஏண்டா 7ஆம் தேதி பெருநாள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 8, திங்கள் 9 பெருநாள் தினமாய்க்கிறதால நாங்கள் அடுத்த கிழமை 16ஆம் தேதி வளமையான ஹதீஸ் விளக்கம் நடக்கும் என்ற செய்தியும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.